நித்திரை நித்திரை அது உங்களுக்கு விடாது. அது இந்த மத்தேயு 25வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 10 கன்னிகைகள் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணுங்கிறாங்க, மனவாளனுக்காக காத்துறாங்க. மனவாளனை குறித்து அறிவு இருக்குது. அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யலாம் கேட்கல, மனவாளனாகவே பார்க்குறாங்க. நான் ரட்சகராக பார்க்கலாம், பரிகாரியாக பார்க்கலாம், அற்புதராக பார்க்கலாம், நடத்துகிறவராய் பார்க்கலாம், இருக்கிறவராய் பார்க்கலாம். ஆனால் இவர்களுடைய ஆவிக்குரிய சிந்தைய கண்ணோட்டம் என்ன? மனவாளனாய் அவர்களை அந்த ஆண்டவரை பார்க்கிறார்கள். எவ்வளவாய் முதிர்ச்சி பெற்ற ஒரு விசுவாசிகளாக இருப்பார்கள் என்பதுக்கு சொல்ல வருகிறேன். இந்த கன்னிகைகளில் சில பேர் எல்லாரும் நித்திரை அடைகிறாங்க, ஆனால் மனவாளன் வருகிற நேரத்தில் எழுந்துக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனங்க எண்ணெய் இல்லை என்ற அறிவு அப்போ தான் வருகிறது. எப்பொழுது? மனவாளன் வருகிற பொழுது. நித்திரை என்ன செய்யும்? ஆவிக்குரிய நித்திரை என்ன செய்யும்? உனக்கு எண்ணெய் இல்லாமல் போக செய்துவிடும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான் என்னை குட்டட்டும், நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயாய் இருக்கிறது. சங்கீதம் 141:5 வாசிக்கிறோம். இது சிக்ஷைக்குரிய சத்தியங்க, உபதேசங்க. பிடிக்கல, வரவேற்பு நிற்கிறது, மாம்சத்தை உயர்த்துகிறது, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்னு சொல்லுகிறது, உலக மேன்மைகளை மிகைப்படுத்தி பேசுகிறது. இதற்கு காணப்படுகிற ஜனங்களாக இருக்கிற பொழுது இவர்களுக்கு ஆவிக்குரிய வறட்சி வந்து விடுகிறது. பூமிக்குரிய வறட்சியில் வரக்கூடாது என்று சொல்லி பூமிக்குரிய செழிப்புகளை முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனங்க இவர்கள் வருக வரைக்கும் கடன்காரர்களாக இருக்கிறாங்க. வருக வரைக்கும் அந்த கடன் மீது ஜெயம் இல்லை. ஏதோ நீங்கள் கடன் பற்றிருக்கலாம், அதுக்குரிய நிர்வாகத்தை நீங்கள் வருகைக்கு முன்பே என்ன செய்யணும்? ஜெபித்து உபவாசித்து அந்த நிர்வாகத்தை பெற்றுக்கொண்டு அந்த கடனை அடைத்து விட்டு வருகையில் நீங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுது என்ன இருக்கும்? அப்பொழுது அந்த சிச்சிக்கிற உபதேசம் என்ன செய்யும்? மறுபடியும் உன்னை கடன் வாங்காது காத்துக்கொள்ளும். இப்போது என்ன நடக்கிறது? இவர்கள் போய் அவரிடத்தில் இறந்து கேட்குறாங்க. அவர்கள் இருக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? எங்களிடத்தில் இல்லை, நீங்கள் காசுக்காரத்தில் போய் வாங்கி கொள்ளுங்க, இருக்கிற எண்ணெய் எங்களுக்கே போதுமானதாக இருக்கிறது. வருகைக்குரிய சத்தியம் இது. நீ போய் காசுக்காரத்தில் வாங்கி கொள்ளுங்க. அதுக்குள்ளே மனவாளன் வருகிறார், எண்ணெய் இருக்கிறவர்களே அந்த தீபம் எரிகிறது, அவர் அழைத்து கொண்டு சென்று விடுகிறார். இவர்களோ கைவிடப்பட்டவர்களாக போய்விடுகிறார். காரணம் என்ன? ஆயத்தம் இல்லை, நித்திரை. இவர்களும் நித்திரை செய்கிறாங்க, இவங்களும் நித்திரை செய்கிறாங்க. ஆனால் அவருக்கு எண்ணெய் இருக்கிறது. எண்ணெய் என்பதல்ல, இவர்கள் ஆயத்தம் என்ற எண்ணெய் இல்லை. கடிந்து கொள்ளுதலுடைய சத்தியத்துக்குள்ளே இவர்கள் காணப்படவில்லை, சிட்சிக்கிற உபதேசத்துக்குள்ளே காணப்படவில்லை, இந்த தேவனுடைய புத்திர சுவிகாரத்திலே உறுதியை நிற்கவில்லை. இவர்கள் முழு கவனமும் உலக பிரகாரம் நன்மையை மட்டுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நித்திரை. வருகைக்குரிய சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நித்திரை வருகையில் சேர விடாது.